ஹலோ மக்களே, பாருங்கள், என்னால் ஒரு வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி நம்ம வேளாங்கண்ணி பாத யாத்திரை பகுதியோட மூன்றாம் நாள் வீடியோ எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்ம வாயலூர்லேருந்து மரக்காணம் போகிற வழியில் இருக்கோம். நான் எப்படியும் இன்றைக்கி நைட்டு இல்லைன்னா நாளைக்கு காலையில் மரக்காணம் ரீச் பண்ணிவிடுவோம். இந்த வீடியோ வாயலூர் டு மரக்காணம் 3ஆம் நாள் பயணம் பாத யாத்திரை. அன்னையை நோக்கி அனைத்து பக்தர்களும் வயது வித்தியாசமின்றி எவ்வளவு ஆரவாரத்தோடு அன்னையோட திருக்கொடியை சுமந்து தேர்களில் அலங்கரித்து கொண்டும் 6 முதல் 60 வரை ஆனந்தமாய் நடக்கிறது. மக்கள் அனைவரும் அன்னையின் புகழை பாட செல்லும்போது மற்றற்ற மகிழ்ச்சி இதயம் பொங்குகிறது. உள்ளம் கனிந்து அன்னையின் திருக்கொடியை வானில் காணுவதற்காக ஆகஸ்ட் 29க்காக இந்த 10 நாள் தன் உடம்பையும் உடலையும் பாதங்களையும் வருத்தி கொண்டு செல்கிறார்கள். சில பேர் கேட்பார்கள், அன்னைக்கு என்ன இவ்வளோ ஒரு புகழ் கொடுக்குறீங்க? அன்னை வாழ்த்துக்குரியவர்கள், மரியே வாழ்க என்பது அவர்களை நாம் வாழ்த்துவது. அன்னை தெய்வம் இல்லை என்று சில தற்கொலை கூட்டங்கள் சொல்லுவாங்க. ஆம், கன்னி மரியா தெய்வம் அல்ல, கன்னி மரியா கடவுளின் தாய். ஓகேவா? கடவுளின் தாய். அந்த கடவுளின் தாயின் சாட்சிகளாக இருக்கும் பக்தர்கள் தான் நம்ம அனைவரும். அந்த பக்தர்களை நீங்களும் கொஞ்சம் பாருங்கள். இது ஓடிக்கும் போது கேமரா திரும்ப கேட்டுருவா. இவங்க எல்லாமே பாத யாத்திரைக்கு வந்தவங்க. 60, 12, ஒரு 2 வயது குழந்தை, இவர்கள் அனைவருமே அன்னையோட பக்தர்கள் தான். 6லேருந்து 60 வரைக்கும். சொல்லுப்பா, என்னப்பா சாப்பிட்றீங்க? என்ன சாப்பாடுப்பா இது? சாம்பார் சாதமா? அன்னதானமா? நல்லா இருக்கா? இந்த இடம் முகையூர்னு சொல்லுவாங்க. நம்ம முட்டுக்காடெல்லாம் தாண்டி மரக்காணத்துக்கிட்ட முகையூர்ன்றது ஒரு தோட்டம். இந்த வருஷம் வர ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதான விருந்து கொடுப்பாங்க. நல்லா நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி பாருங்கள். 3 வேளையும் இங்கே சாப்பாடு, சாம்பார், பொரியல், ஊறுகாய், அப்பளம், ரசத்தோட சாப்பாடு. நம்ம பையன் பாருங்கள், பாரதி சாப்பிட்றான், ஆய் சொல்கிறான். நம்ம இன்னொரு பையன் பாருங்கள், வீடியோவில் வரான். தம்பி பாரு போய் ரசம் சோறில் வாங்கி வந்துட்டான். அவனுக்கு ஒரு ஆய் சொல்லுவேன். பாட்டு கேட்டுருப்பீங்க. மாதா பாருங்க, எவ்வளோ பக்தர்கள் ஓய்வு சாப்பிட்டுக்கிட்டு இங்கே வரும். நல்லா நிழல்லாம் போட்டு, நல்லா ஷீட்லாம் போட்டு இந்த இடத்த அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. மழை வந்தால் கூட ஒழுவாது. இது முகையூர்ப்பா. தேர் எல்லாம் வெளியே நிற்குது. எவ்வளோ பக்தர்கள் வந்தாலும் இங்கே சாப்பாடு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. சாப்பாடு உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும், போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த 60ம் இந்த 6ம் எவ்வளோ ஆனந்தமாக நடக்குது பாருங்க. மரியே வாழ்க.